மார்க்கெட் போய் காய் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கினேன்னா பாவக்காய் 1 கிலோன்னு வாங்கினேன், 20 ரூபான்னு கம்மியாக கிடச்சி வாங்கிட்டேன். அப்புறமா வெண்டைக்காய் அதுவும் 20 ரூபா கிலோன்னு சொன்னாங்க, 1 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கீரா வெள்ளரிக்காய் அதுவும் 20 ரூபான்னு சொன்னாங்க, அது 1 கிலோ வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இது கோவக்காய் அரை கிலோ தான் வாங்கினேன், 10 ரூபான்னு. அப்புறமா இது ஒரு காலிஃப்ளவர் 2-3 கத்திரிக்காய், அப்புறமா புதினா இருந்துச்சு, அது கொஞ்சம் வாங்கினேன். அப்புறமா என்ன வாங்கினேன்னா இது மாங்காய் வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு மாங்காய் வாங்கணுன்னு. இன்றைக்கி வாங்கினேன், 20 ரூபா கிலோ தான் சொன்னனால வாங்கினேன், 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். பார்க்கலாம் என்ன செய்யலான்னு இதில். அதுக்கப்புறம் 50 ரூபாய்க்கு 3 கிலோ உருளைக்கிழங்கு சொன்னாங்க, ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா இது பரவல்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா நான் சொல்லிகிட்டு இருந்தேன், போன ஷார்ட்ஸை சொல்லியிருப்பேன், மழை வந்துச்சு மார்க்கெட் போக முடியலன்னு. ஆனால் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியோ நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் வாங்கிட்டு வந்துட்டோம், எங்கள் வீட்டுக்காரர் வேலைந்து வந்த அப்புறமா இந்த கர்பூஜான்னு சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது, வேலையிலேருந்து வரும்போது. நல்லா மீட்டாவாக இருந்துச்சு. என் பையன் சாப்பிட்டான், என் சின்ன பொண்ணு சாப்பிட்டா. அவள் சொன்னால் என்னை வீடியோவில் பிடிக்காதம்மான்னு பண்ணுற பாருங்கள் சேட்டை. அதுக்கப்புறம் திரும்பி சொன்னால் சரின்னு சாப்பிட்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் எடுத்து சாப்பிட்டா, அப்புறம் நானும் சாப்பிட்டேன். ஸோ பாய்.